Good morning, students. The next illustration number 19. Arjun carries on grocery business and does not keep his business books on double entry system. The following particulars have been extracted from his books. So, particulars, two data are given, one for 2018 and 31st March 2019. So, plant and machinery, stock, sundry debtors, sundry creditors, cash at bank both. 1 for 2018 is opening, 31st March 2019 closing. Other information, advertising, carriage inward, cash paid to creditors, drawings. Then total sales during the year 85,000, purchase return 2,000, sales return 1,000, depreciate plant and machinery by 5%, provide rupees 300 for doubtful debts, prepare trading profit and loss account for the year ending 31st March 2019 and a balance sheet as on the date. ஸோ இந்த சம்மில் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ட்ரேடிங் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆனால் இன்கம்ப்ளீட் டபுள் என்ட்ரி சிஸ்டம் வச்சு இப்போ நமக்கு வந்து ட்ரேடிங் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா ட்ரேடிங்க்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்ம என்ன இருக்கான்னு செக் பண்ணணும்னா கேபிட்டல் அமௌண்ட் இருக்குதா அப்படின்னு செக் பண்ணணும். ஓப்பனிங் கேபிட்டல் அப்படின்னு ஏதாவது கொடுத்துருக்கா அப்படின்னு பார்த்தா நத்திங், எதுவுமே இல்லை. ஸோ நம்ம என்ன செய்யணும்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணணும். அசட்ஸ் ஃபுல்லாக அசட் சைடு எழுதணும், லைபிலிட்டி ஃபுல்லாக எழுதணும். ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து நமக்கு கேபிட்டல். ஸோ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ஆன் 1st April 2018 இந்த ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற டீட்டெயில் 20,000, 9,000, 2,000, 5,000 and 4,000 இந்த டீட்டெயிலை வச்சு தான் நம்ம என்ன செய்யணும் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி நம்ம வந்து கேபிட்டல் கண்டுபிடிச்சிருவோம், ஓப்பனிங் கேபிட்டல். அடுத்த ஸ்டெப் என்னென்னா டோட்டல் டெட்டாஸ் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும். டோட்டல் டெட்டாஸ் அக்கௌண்ட்டில் மெயினாக நம்ம கண்டுபிடிக்கிறது என்னென்னா கிரெடிட் சேல்ஸ் கண்டுபிடிப்போம். இப்போ நீங்கள் சம்மில் பாருங்கள் டோட்டல் சேல்ஸ் டியூரிங் த இயர் 85,000 அப்படின்னு கொடுத்துட்டான். ஸோ டோட்டல் சேல்ஸ் அப்படின்னு கொடுத்ததுனால நமக்கு என்ன செய்ய தேவையில்லை, கிரெடிட் சேல்ஸ் தனியாக கண்டுபிடிக்க தேவையில்லை. டோட்டல் சேல்ஸ்னாலே கிரெடிட்டும் இன்க்ளூடு தான். இல்லைனா க்ளோசிங் டெப்டாஸ் இருக்கான்னு கண்டுபிடிப்போம், ஆனால் அதுவும் சம்மில் கொடுத்துட்டான். ஸோ செகண்ட் ஸ்டெப்பான டோட்டல் டெட்டாஸ் அக்கௌண்ட் நம்ம ப்ரிப்பேர் பண்ண தேவை. அடுத்தது டோட்டல் கிரெடிட்டாஸ் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணி கிரெடிட் பர்ச்சேஸ் கண்டுபிடிக்கும். இப்போ சம்மில் வந்து டோட்டல் சேல்ஸ் தான் கொடுத்துருக்காங்க, டோட்டல் பர்ச்சேஸ் இல்லை. ஸோ நம்ம செகண்ட் ஸ்டெப் வந்து டோட்டல் கிரெடிட்டாஸ் அக்கௌண்ட். ஸோ டோட்டல் கிரெடிட்டாஸ் அக்கௌண்ட் நமக்கு ஃபார்மேட் தெரியும். ஓப்பனிங் பேலன்ஸ், அப்புறம் க்ளோசிங் பேலன்ஸ் எடுப்போம், பர்ச்சேஸ் ரிட்டர்ன் எடுப்போம், கேஷ் பை டு கிரெடிட்டாஸ் எடுப்போம். தட்ஸ் ஆல். இது அவ்வளோத்தையும் நான் ஆட் பண்ணி ஓப்பனிங் பேலன்ஸ்லேருந்து கழிச்சோன்னா நமக்கு கிடைக்கிறது வந்து கிரெடிட் பர்ச்சேஸ். தென் ட்ரேடிங் அக்கௌண்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், ஃபைனலாக பேலன்ஸ். இப்போ சொல்யூஷன் பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு வந்து ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ். இப்போ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸில் வந்து ஃபஸ்ட்டு கேஷ் அட் பேங்க் சம்மில் கொடுத்துருக்குற 1 for 2018 கொடுத்துருக்குற 4,000, ஸ்டாக் வந்து 9,000, சண்டே டெப்டாஸ் 2,000, பிளான்ட் அண்ட் மெஷினரி 20,000. லைபிலிட்டி சைடில் கிரெடிட்டாஸ் ஒன்லி 5,000. ஸோ இது அவ்வளோத்தையும் ஆட் பண்ணி 35,000 கிடைக்குது. கிரெடிட்டாஸ் சைடில் 5,000 இருக்குது. ஸோ மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது 30,000 ஓப்பனிங் கேபிட்டல். இந்த கேபிட்டல் அமௌண்ட் சம்மில் நமக்கு டைரெக்டாக கொடுத்துருந்தாங்கன்னா இது நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. பட் இந்த சம்மில் கொடுக்கல, அதுக்கு பதிலாக 1 for 2018 டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ரெண்டையும் ஆட் பண்ணி அசட்ஸ் ஃபுல்லாக ஆட் பண்ணி லைபிலிட்டிஸ் மைனஸ் பண்ணோன்னா நம்ம கிடைக்கிறது தான் ஓப்பனிங் கேபிட்டல். இதை வந்து நம்ம டைரெக்டாக பேலன்ஸ் ஷீட்டுக்கு கேபிட்டல் லைபிலிட்டி சைடில் கேபிட்டல் அப்படின்னு எடுத்துகிட்டு போகும். அடுத்த டோட்டல் டெப்டாஸ் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ண தேவையில்லை, ஏன்னா டோட்டல் சேல்ஸே சம்மில் கொடுத்தாச்சு. ஸோ டோட்டல் கிரெடிட்டாஸ் அக்கௌண்ட் பாருங்கள், ஃபஸ்ட் எடுத்தவொடனே ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து கிரெடிட் சைடில் போடும். ஸோ பை பேலன்ஸ் ப்ராட் டவுன் 5,000, தென் கேஷ் பை டு கிரெடிட்டார் 64,000 டெபிட் சைட், டு பர்ச்சேஸ் ரிட்டர்ன் 2,000, தென் க்ளோசிங் கிரெடிட்டார்ஸ் டு பேலன்ஸ் கேரி டவுன் 4,000. தட்ஸ் ஆல். Now we add all the three items, so we got 70,000. But here credit side we have only 5,000. So 70 minus 5, 65,000 credit purchase.
ஸோ கிரெடிட் பர்ச்சேஸ் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்த ஸ்டெப் வந்து ட்ரேடிங் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். இப்போ ட்ரேடிங் அக்கௌண்ட் அப்படின்னாலே டெபிட் சைடில் ஃபஸ்ட் ஐட்டம் வந்து ஓப்பனிங் ஸ்டாக் எடுப்போம். இந்த ஓப்பனிங் ஸ்டாக் வந்து சம்பளம் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அந்த ஸ்டாக் அப்படின்னு கொடுத்துட்டு 1/4/2018 9,000 இருக்குது. ஸோ அதுதான் ஓப்பனிங் ஸ்டாக். அடுத்து 16,000 வந்து க்ளோசிங் ஸ்டாக், அது கிரெடிட் சைடில் வந்துடும். டு பர்ச்சேஸ் பார்த்திங்கன்னா இங்கே கேஷ் பர்ச்சேஸ் சம்பளம் எதுவும் கொடுக்கல. கிரெடிட் பர்ச்சேஸ் நம்ம கண்டுபிடிச்ச 65,000. அதோட சம்பளம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அப்படிங்கிற அமௌண்ட்டும் கொடுத்துருக்காங்க. பர்ச்சேஸ் ரிட்டர்ன் வந்து 2,000 இருக்குது. ஸோ அந்த பர்ச்சேஸ் ரிட்டர்னை நம்ம மைனஸ் பண்ணிவிட்டு வர்ற அமௌண்ட் 63,000 அவுட்டர் காலம் இருக்குது. தென் கேரேஜ் இன்வர்டு இருக்குது. ஸோ கேரேஜ் அப்படின்னாலும் கேரேஜ் இன்வர்டுனாலும் அது ட்ரேடிங் அக்கௌண்ட் டெபிட் சைடு. தென் கிரெடிட் சைடில் பாருங்கள், பை சேல்ஸ் டோட்டல் சேல்ஸ் அப்படின்னா 85,000 கொடுத்தாச்சு. தென் சேல்ஸ் ரிட்டர்ன் 1,000 இருக்குது. ஸோ அதையும் மைனஸ் பண்ணிவிட்டு வர்ற அமௌண்ட் 84,000 அவுட்டர் காலம். தென் பை க்ளோசிங் ஸ்டாக் 16,000. இப்போ பார்த்திங்கன்னா கிரெடிட் சைடில் நமக்கு 1 lakh கிடைக்குது. ஸோ டெபிட் சைடில் ஃபுல்லாக ஆட் பண்ணோம் அப்படின்னா வி காட் ஒன்லி 80,000. ஸோ 1 lakh minus 80,000 will get 20,000. அந்த 20,000 தான் எனது கிராஸ் ப்ராஃபிட். ஸோ ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் நம்ம கண்டுபிடிக்கிற ஆன்சருக்கு பேர் கிராஸ் ப்ராஃபிட் ஆர் கிராஸ் லாஸ். இங்கே கிரெடிட் சைடு டோட்டல் அதிகமாக இருக்குது, டெபிட் சைடு கம்மியாக இருக்கிறதுனால வந்திருக்கிறது கிராஸ் ப்ராஃபிட். சப்போஸ் டெபிட் சைடு டோட்டல் அதிகமாக இருந்து கிரெடிட் சைடு கம்மியாக இருந்ததுன்னா நமக்கு வர்றது கிராஸ் லாஸ். இப்போ நமக்கு கிராஸ் ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. இதை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். இங்கே டெபிட் சைடு இருக்கிறதுனால அப்படியே இங்கே கிரெடிட் சைடில் எழுதுவோம். பை கிராஸ் ப்ராஃபிட் 20,000. இப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் டெபிட் சைடு என்னென்ன ஐட்டம் வரும்னு பாருங்கள். அதர் இன்ஃபர்மேஷனில் ஃபஸ்ட் ஐட்டம் என்ன கொடுத்துருக்காங்க, அட்வர்டைஸிங் 4,700. அடுத்து கேரேஜ் இன்வர்ட் வராது. கேஷ் பை டு கிரெடிட்டர்ஸ் நம்ம எழுதிட்டோம். ட்ராயிங்ஸ் வந்து பேலன்ஸ் ஷீட்டில் வரும். இந்த பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அதெல்லாம் வராது. டிப்ரிசியேட் பிளான்ட் அண்ட் மெஷினரி 5%. ஸோ பிளான்ட் அண்ட் மெஷினரி நம்ம 31/3/2019 பிளான்ட் அண்ட் மெஷினரி 20,000 இருக்குது. அந்த 20,000 நம்ம 5% கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 1,000 கிடைக்கும். அந்த 1,000 எழுதுவோம். அடுத்த டவுட்ஃபுல் டேட்ஸ் வந்து 300 ப்ரொவைட் பண்ண சொல்லியிருக்காங்க, அதுவும் டெபிட் சைடு போடுறோம். அவ்வளோதான். இப்போ வந்து நமக்கு கிரெடிட் சைடு 20,000 இருக்குது. டெபிட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒன்லி 6,000. ஸோ 20 minus 6 will get 14,000 நெட் ப்ராஃபிட். ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் நம்ம கண்டுபிடிக்கிற ஆன்சர் வந்து நெட் ப்ராஃபிட். இங்கே கிரெடிட் சைடு அதிகமாக இருக்குது, ஸோ நெட் ப்ராஃபிட் நம்ம கிடச்சிருக்கு. சப்போஸ் டெபிட் சைடு அதிகமாக இருந்தால் நமக்கு நெட் லாஸ் கிடைக்கும். இப்போ இந்த நெட் ப்ராஃபிட்டை நம்ம பேலன்ஸ் ஷீட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். இப்போ தேர்ட் ஃபைனல் ஸ்டெப் வந்து பேலன்ஸ் ஷீட். பேலன்ஸ் ஷீட் ஃபார்மேட் பாருங்கள், லைபிலிட்டிஸ் அசெட். இப்போ லைபிலிட்டிஸில் பேலன்ஸ் ஷீட்டில் எப்போவுமே ஃபஸ்ட்டு கேபிட்டல் தான் எழுதும். அந்த கேபிட்டல் நம்ம சம்பளம் கொடுக்காததுனால நம்ம ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி 1/4/2018 இருக்கிற ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் எடுத்து அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம். அதில் நமக்கு கேபிட்டல் வந்து 30,000 கிடச்சிருக்கு. அந்த 30,000 நம்ம இப்போ பேலன்ஸ் ஷீட்டுக்கு கொண்டு வரோம். ஸோ கேபிட்டல் 30,000, அது கூட நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் கண்டுபிடிச்ச நெட் ப்ராஃபிட் 14,000 ஆட் பண்ணுறோம். ஸோ 44,000. இங்கே சம்பளம் ட்ராயிங் இருக்குது 2,000. ஸோ ட்ராயிங்கை மைனஸ் பண்ணிவிட்டு வர்ற அமௌண்ட் 42,000 அவுட்ருக்காங்க. இது போக 31st March 2019 லைபிலிட்டி சைடு என்ன ஐட்டம் என்ன இருக்குதுன்னா சன்ட்ரி கிரெடிட்டர்ஸ் 4,000 இருக்குது. அந்த 4,000 நம்ம என்ட்ரு பண்ணிடுறோம். இப்போ அசெட் சைடு வரும். இப்போ அசெட் சைடு பாருங்கள், கேஷ் அட் பேங்க் எவ்வளோ அமௌண்ட்டுனா 6,000. அடுத்து சன்ட்ரி டெப்டாஸ் 5,300 இங்கே கொடுத்துருக்காங்க. சம்பளம் வந்து டவுட்ஃபுல் டெட்ஸ் வந்து 300 இருக்குது. ஸோ அந்த ப்ரொவிஷனையும் நம்ம என்ன செய்யணும், மைனஸ் பண்ணிவிட்டு வர்ற அமௌண்ட் 5,000 அவுட்ருக்காலும். அடுத்தது வந்து ஸ்டாக் வந்து 16,000 இருக்குது, அதை அப்படியே எழுதிடுவோம். அடுத்து பிளான்ட் அண்ட் மிஷினரி 20,000, அதில் டெப்ரிசியேஷன் வந்து 1,000 போனால் நமக்கு கிடைக்கிறது 19,000. ஸோ இப்போ ஆட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அசெட் அண்ட் லைபிலிட்டிஸ் வில் கெட் 46,000. ஸோ இந்த சம்மில் நம்ம வந்து ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி கேபிட்டல் கண்டுபிடிக்கிறோம். அடுத்த ஸ்டெப் டோட்டல் டெட்டாஸ் ப்ரிப்பேர் பண்ணலை, ஏன்னா டோட்டல் சேல்ஸ் அவனே கொடுத்தாச்சு.
அடுத்து டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணி நம்ம என்ன செய்கிறோன்னா கிரெடிட் பர்ச்சேஸ் கண்டுபிடிக்கிறோம். அடுத்தது ட்ரேடிங் அக்கௌண்ட் போடுறோம். இங்கே வந்து ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் வந்து ஓப்பனிங் ஸ்டாக் எழுதிடுவோம். பர்ச்சேஸில் வந்து கேஷ் பர்ச்சேஸ் இல்லை, ஸோ கிரெடிட் பர்ச்சேஸ் தான் இருக்குது. அதிலேருந்து ரிட்டர்னை மைனஸ் பண்ணுறோம். தென் கேரேஜ் இன்வர்ட் கிராஸ் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிறோம். அதை அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு. அட்வர்டைஸிங் எடுக்கிறோம். டிப்ரிசியேஷன் 5% கண்டுபிடிக்கிறோம். டவுட்ஃபுல் டெட் 300 இதெல்லாம் டிடெக்ட் பண்ணி நமக்கு வர்றது நெட் ப்ராஃபிட். அடுத்து ஃபைனலாக பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணுறோம். நம்ம கண்டுபிடிச்ச கேபிட்டலை கொண்டு வந்து அது கூட நெட் ப்ராஃபிட் ஆட் பண்ணி ட்ராயிங் மைனஸ் பண்ணுறோம். இங்கே அசெட்ஸ் ஃபுல்லாக எழுதுகிறோம். எப்போவுமே டெப்ரிசியேஷனோ டவுட்ஃபுல் டெட்ஸோ இருந்தது அப்படின்னா அது எதில் தான் மைனஸ் ஆகும்னா லாஸ்ட்டில் நம்ம பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணும்போது தான் மைனஸ் ஆகும். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிப்போம்னா அதில் வரவே வராது. That's all, children.